வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த ஃபேட் டயட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃபுட் குரூப் அப்படியே ஒரு கார்ப்ஸ் கட் பண்ணுறதோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஒரு ப்ரோட்டீனை மட்டுமே எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஃபேடான அந்த டயட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ப்ரோட்டீன் ரிச் அஃப்கோர்ஸ் நமக்கு ப்ரோட்டீன் தேவை, அதுக்கு நான் நெகோஷியபிள் கண்டிப்பாக தேவை தான். வெறும் ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் குடிக்கிறது, வெறும் வெஜிடபிள் ஜூஸஸ் மட்டும் குடிக்கிறது, அந்த மாதிரியான ஃபேட் டயட்ஸ் வந்து வேண்டாம். இதெல்லாம் யாருமே உனக்கு சொல்லி தரா? இனி காத்து கருப்பு எதுவும் வேண்டாம். எதுவுமே சாப்பிட்டெல்லாம் குறைக்க முடியாது. ஸோ வெயிட் லாஸுங்கிறதே வந்து குறைவான கேலரி எடுத்துக்கிறது, நிறைய வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது தான். சுகர் கட் பண்ணுவாங்கல்ல, வெயிட் லாஸில் வந்து நோ சுகர் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த நோ சுகர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணும்போது இது வேற மாதிரியான ஏதாவது அஃபெக்டில் கொண்டு வந்து விடுமா? அப்சல்யூட்லி நாட்மா, கிடையவே கிடையாது. சுகர் வந்து பயங்கர அடிக்டிவ். எப்படி ஆல்கஹால் ஸ்மோக்கிங்லாம் அடிக்டிவோ அதே மாதிரி சுகர் இஸ் வெரி வெரி அடிக்டிவ். ஸோ மேக் ஷோர் யோர் ஃபுட் இஸ் நியூட்ரிஷியஸ், நாட் ஆன் த கேலரி சைட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவாக தான் இருக்க போகுது. எஸ், இன்னைக்கு வி ஹவ் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பூர்ணிமா மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூ மேம். எஸ் மேம். மேம், உங்களை பற்றி நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்ச் பண்ணேன் மேம். சரி, யாராக இருப்பாங்க, டெர்மட்டாலஜிஸ்டாக கொஸ்டின்லாம் கேட்கணுமே அப்படின்றதுக்காக சர்ச் பண்ண உடனே டெர்மட்டாலஜி தானடா, என்னடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தேன் மேம், 48 kgலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு ட்ரூத் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? ஏன் அப்படின்னா இப்போ வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக கூட இருக்கலாம் மேம். ஆக்சுவலி வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கணும் ஆர் என்ன அந்த இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த ஃபேட் டயட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ஃபுட் குரூப் அப்படியே ஒரு கார்ப்ஸ் கட் பண்ணுறதோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப் ஒரு ப்ரோட்டீனை மட்டுமே எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி ஒரு ஃபேடான அந்த டயட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோமோ டயட்டுங்கிற பேரில் 10 வருஷம் சஸ்டெயினபிளாக சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அது பார்க்க முடியும் போது அதெல்லாம் அந்த பாயிண்டர்ஸ்லாம் இதெல்லாம் பேசிக்ஸ். இது முடியும் அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் அ குட் டயட் ஃபார் யூ. ஓகே மேம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோ கார்ப்ஸ் ஒன்லி ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட அப்படி சொல்கிறாங்க, அது மித்து அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு மினரல் வேணும், ப்ரோட்டீன் வேணும், கார்ப்ஸ் வேணும், எல்லாமே வேணும். அப்படி தானே மேம்? கண்டிப்பாக. சரி, இப்போது நிறைய வந்து மார்க்கெட்டிங்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் ப்ரோட்டீன் ரிச் அஃப்கோர்ஸ் நமக்கு ப்ரோட்டீன் தேவை, அதுக்கு நான் நெகோஷியபிள் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அந்த ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்துக்கிறது மட்டும் வந்து இட் டசன்ட் சால்வ் எனி திங். அதில் நமக்கு இப்போது பாடிக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா அது கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்கும். சில வைட்டமின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணணும்னா சில ஃபேட்ஸால் தான் முடியும். ஸோ உங்கள் பிளேட்டே வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கணும். இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஒரு சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கணும், மெஷர்மெண்ட்ஸு வெயிங் ஸ்கேல்ஸ் எல்லாம் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி கார்ப் சாப்பிட்றோம் அப்படின்னா 2 கைப்பிடி வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், புரத சத்து. 3 கைப்பிடி வந்து தேர் ஷுட் பி நார்ச்சத்து, அதாவது நம்ம காய்கறி பொரியல் அந்த மாதிரி. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னாலே பிளேட் இஸ் வந்து குட் இனஃப். 3 வேளையும் இப்படி தான் சாப்பிடணும். ஓகே. அப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு காமனான மிஸ்டேக் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா என்ன மேம் பண்ணுறாங்க அவங்க? அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறது முக்கியமாக வந்து கார்ப்ஸை கட் பண்ணிடுறது. உங்களோட டயட்ரி கோல்ஸ்க்கு வந்து கார்ப் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா கம்மியாக சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு லோ கார்பாவது எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக இல்லாத ஒரு பர்டிகுலர் இது மட்டும் சாப்பிட்றது, வெறும் ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் குடிக்கிறது, வெறும் வெஜிடபிள் ஜூஸஸ் மட்டும் குடிக்கிறது, அந்த மாதிரியான ஃபேட் டயட்ஸ் வந்து வேண்டாம். ஓகே மேம். மேம், நிறைய பேர் வந்து ஓட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? அது ஃபஸ்ட்டு உண்மையா? இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு திரும்பியும் நம்ம ஓட்ஸ் மட்டும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் டசன்ட் ஈவன் மேக் சென்ஸ். இல்லை, ஓட்ஸுங்கிறது ஒரு மாவுச்சத்து. ஸோ இந்த மாவுச்சத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக இப்போ ஒரு பர்கர் மட்டும் சாப்பிட்டும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் ஒரு மெக்டனல்ஸ்ல இருந்தோ ஒரு பீட்சா ஹட்ல இருந்தோ எனக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்குரிய கேலரி கவுண்ட் வந்து இப்போ என் ஹைட்டுக்கு என் பாடி வெயிட்டுக்கு எனக்கு ஒரு 2300 கிலோ கேலரி தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த கேலரியை வந்து எக்ஸீட் ஆகாமல் அந்த 2000 கேலரிஸ்குள்ளேயே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒரு 2000 அதாவது 1800 கேலரி சாப்பிட்றேன்னா எனக்கு வெயிட் லாஸே நடக்கும். ஸோ ஒரு பர்கரோடைய கேலரி வந்து அப்படி தான். ஒரு 2 பர்கர் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா
நாள் பூரா அந்த மாதம் ஃபுல்லாக 2 பர்கர் சாப்பிட்டே இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் நடக்கும். கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது இல்லை, எப்படி ஹெல்த்தியாக லாஸ் பண்ணுறது, நம்மளோட சாப்பாடில் எவ்வளோக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இப்போ ஓட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. வெறும் நார்ச்சத்து கொஞ்சோண்டு இருக்குது, மாவுச்சத்து இருக்குது. ஸோ வேர் இஸ் ஆல் யோர் அதர் நியூட்ரிஷன்? ஸோ நம்மளோட டயட் அதுதான். என்ன சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிறது, ஒன்றுமே சாப்பிட்லனாலும் வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அது கோல் கிடையாது. ஸோ நம்மளோட மொத்த சாப்பாடுலேயுமே சத்து எவ்வளோ இருக்குது, எப்படி நம்ம பாடிக்கு அது கேட்டர் பண்ணுறோம், அப்போ தான் அந்த முடி கொட்டாது, நமக்கு இதுவாகாது, டல்னஸ் வராது, ஹார்மோன்ஸ் இதுவாகாது, வைட்டமின் டி வந்து இப்போ எல்லாருக்கும் அது கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அப்போ தான் கரெக்ட் ஆகும். ஸோ மேக் ஷோர் யோர் ஃபுட் இஸ் நியூட்ரிஷியஸ், நாட் ஆன் த கேலரி சைட். எஸ் மேம். உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் மஸ்ட்டாக இந்த 5 ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன், அதனால எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு, நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? ஐ டோன்ட் பிலீவ் இன் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வெயிட் குறையும். எப்போவுமே கேட்பாங்க எல்லாரும், என்ன சாப்பிட்டு குறைச்சிங்க, என்ன? எதுவுமே சாப்பிட்டெல்லாம் குறைக்க முடியாது. ஸோ வெயிட் லாஸுங்கிறதே வந்து குறைவான கேலரி எடுத்துக்கிறது, நிறைய வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது தான். ஸோ நார்மலான சாப்பாடு எப்பவும் போல தான். காய்கறிகள் நிறைய இருக்கும், பழங்கள் எப்போவுமே இருக்கும், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கும், எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் எடுத்துப்பேன். நம்மளோட கார்ப்ஸில் வந்து எப்போவுமே ரிஃபைன்டு கார்ப்ஸ் இருக்காது. ஸோ எல்லாம் அந்த ஃபுல் அதாவது நம்மளுடைய இந்த சாமை, திணை, அது மாதிரி ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், இந்த நாட்டு வெரைட்டி, இந்த கவுனி, இந்த மாதிரி நிறைய ஹோல் கிரெயின்ஸ், பாலிஷ்ட் இல்லாமல் பாலிஷ் எல்லாமே பண்ணி ப்ராசஸ் பண்ணாத ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். இதுதான். ஸோ முக்கியமாக நான் குறைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா சாப்பாடும் தான் சாப்பிட சொல்வேன். அளவாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒன்று பால் ஐட்டங்கள் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கிட்டேன், டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா டெய்ரி வந்து ரொம்ப இன்ஃப்ளமேட்ரி. நான் ரொம்ப வந்து நிறைய பால் பொருட்கள் சாப்பிட்டு வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்னொன்று சர்க்கரைன்னு எனி ஃபார்ம், அதாவது நாட்டு சர்க்கரை, தேன், கருப்பட்டி, இதெல்லாமே வந்து எதுனாலும் சர்க்கரை தான். ஸோ அதை லிமிட் பண்ணிக்கிட்டேன், அது ஒன்று. இன்னொன்று வந்து வெளி சாப்பாடு, லைக் ப்ராசஸ் ஃபுட் ஃப்ரம் த சூப்பர் மார்க்கெட், சிப்ஸ், சாக்லேட், பிஸ்கெட், இதெல்லாம் சாப்பிடவே இல்லையானா சாப்பிட்டேன். எனக்கு ஒரு கிரேவிங் வரும்போது ஒரு போர்ஷன் கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மட்டும்தான். பட் நிறைய வந்து ஹோல் ஃபுட்ஸ், நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது மாதிரி. இப்போ ஒரு பீட்சாவே கிரேவிங் இருக்குதுன்னு வைங்களேன், வீட்டில் செய்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பர்கர் செய்யணும் அப்படின்னா வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ராசஸில் அந்த தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். தட் வாஸ் மச் மோர் ரிவார்டிங். காக்கா மூட்டையில் பீட்சா அந்த தோசையில் வச்சு பண்ண மாதிரி நம்மளே கிட்டத்தட்ட நமக்கு என்ன தெரியுமோ, எவ்வளோ தூரம் நமக்கு தெரியுமோ, புது புது ரெசிபி கற்றுக்கிட்டோமோ இல்லை எது நம்மளால செய்ய முடியுமோ அதை செய்யும்போது கொஞ்சம் சஸ்டெயினபிளாக இருக்கும். எஸ் மேம். நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு டவுட்மே வந்துச்சு மேம். இந்த சுகர் கட் பண்ணுவாங்கல்ல வெயிட் லாஸில் வந்து நோ சுகர் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த நோ சுகர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணும்போது இது வேற மாதிரியான ஏதாவது அஃபெக்டில் கொண்டு வந்து விடுமா? அப்சல்யூட்லி நாட்மா, கிடையவே கிடையாது. கொஞ்சம் நமக்கு இனிஷியல் ஃபேஸில் வந்து அந்த ஒரு வித்ட்ராவல் இருக்கும். ஐயோ அப்படின்னு. சுகர் வந்து பயங்கர அடிக்டிவ். எப்படி ஆல்கஹால், ஸ்மோக்கிங்லாம் அடிக்டிவோ அதே மாதிரி சுகர் இஸ் வெரி வெரி அடிக்டிவ். அதனால தான் சில்ட்ரன்லேயுமே வந்து வி டெல் நாட் டு கிவ். ஒரு 2 வயசு வரைக்குமே சர்க்கரையே சேர்க்காதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க கூழில் கொடுக்குறது, கஞ்சி கொடுக்குறது, அப்போல்லாம் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டின்னு சேர்க்க ஆரம்பிப்பாங்க. வி டெல் தம். அதனால தான் அவாய்ட் பண்ணுவோம். உப்பும் சர்க்கரையுமே 2 வயசு வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய டிசீசஸை கொஞ்சம் தள்ளி போட முடியும் குழந்தைங்களையும். நமக்குமே சுகர் அவாய்ட் பண்ணும்போது அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த 3 மணி போல் ஒரு லைட்டாக தலை வலிக்கிறது, அந்த ஒரு இது மாதிரி வரும், அந்த ஒரு ஸ்லம்ப் வரும். அப்போல்லாம் வந்து யூ கேன் ஹாவ் சம்திங் எல்ஸ். மேபி ஒரு டேட் மாதிரி எடுத்துக்கலாம், வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அந்த சுகர் இதை வந்து ஒரு சப்போட்டா அந்த சுகர் கண்டென்ட் இருக்கிறத எடுத்து கண்டென்ட் இல்லை, மேபி டேக் இட் லைக் அ ஃப்ரூட் ஆர் இது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணாமல் இருக்கும்போது அதை வந்து அதோட தண்ணி தர்ஸ்டே வந்து நமக்கு புரியாது. இட் வில் மிமிக் லைக் அ சுகர் கிரேவிங். ஸோ சுகர் குறைக்கிறதுனால நமக்கு ஏதாவது சத்து குறைபாடு வருமா அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி நாட். குறைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ குறைக்கிறதுனால நல்ல நம்ம வந்து ஏஜிங்கே வந்து அவ்வளோ லேட் ஆகும் சுகர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்டில். சுகர் குடிக்கிறது கஷ்டம் தான், ஆனால் பெனிஃபிட் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அது அப்புறம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம அதோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கும். எஸ் டாக்டர். இப்போ சம்மர் டைம் வேற வந்துருச்சு டாக்டர். இப்போ இந்த சம்மரில் வந்து வாட்டர்மெலனுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு சன்ஸ்க்ரீனுக்குமே டிமாண்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ தான் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்க போகணும்ப்பா அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போய் குவிவாங்கன்னே சொல்லலாம். ஸோ எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் எல்லாம் சூட் ஆகும் டாக்டர்? சன்ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியதுனா சம்மரில் மட்டும் சன்ஸ்க்ரீன் போடக்கூடாது. அது ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சன்ஸ்க்ரீன் இஸ் த்ரூ அவுட் த இயர்.
ரெயின் ஆர் ஷைன் அதான் சொல்லுவோம் எப்போவுமே, மழைக்காலம், வெயில் காலம், புயல், எப்போனாலும் சன்ஸ்க்ரீன் தான். என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று SPF வந்து 30 to 50 இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஊருக்கு 50 இருக்கிறது பெட்டர். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா கதிர்வீச்சும் UVA, UVB, விசிபிள் லைட் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கணும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும், ஏன்னா வேர்க்க போகுது, ஒழுகு போகுது. ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து யூ ஷுட் லைக் இட். எந்த சன்ஸ்க்ரீன் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா, நமக்கு எது பிடிக்குமோ, நம்ம எப்போ ரீஅப்ளை பண்ணுவோமோ அதுதான் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சம்மரில் எல்லாருக்குமே ஹியூமிடாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜெல் பேஸ்டான சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப மெச்சூர்ட் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் க்ரீமியான சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர் எல்லாருக்குமே வந்து அந்த ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ரீஅப்ளிகேஷன் வந்து 2 to 3 hours பண்ணணும். இப்போ யூ ஆர் சம்மன் ஹூ கோஸ் டு த ஆஃபீஸ், நீங்கள் உள்ளே தான் இருப்பீங்க, இன்டோரில் தான் உங்கள் வேலை அப்படின்னா, யூ கேன் லீவ் இட் ஆஃப், நோ ப்ராப்ளம். மார்னிங் போட்டுட்டு மத்தியானம் நீங்கள் ஒரு லஞ்ச் பிரேக் போகும்போது கூட டச்சப் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட ஒர்க் வந்து மார்க்கெட்டிங் ஜாபாக இருக்கும், ஐ யூஸ்வலி கோ அவுட், வெளியே போகணும் மீட்டிங்ஸ்க்கு, அப்பப்போ ஷண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் போகிறீங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா 2 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். பவுடர் ஃபார்ம்ஸில் வருது, இல்லை அப்படியே ஜெல் ஃபார்ம்ஸ் அதே சன்ஸ்க்ரீனை வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேஸ் வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குது பெட்டர். ஸ்டிக்ஸ் வருது, அதெல்லாம் ரீஅப்ளிகேஷனுக்கு கிரேட் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வெரி வெரி நைஸ். அப்புறம் இன்னொன்று, சம்மர் வெக்கேஷன் வந்துடும், குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் போவாங்க, அப்பயுமே சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப முக்கியம். வாட்டர் ரெசிஸ்டண்ட்டான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் வீல் ஹேவ் டு see. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.